வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னையில் பிரபல நடிகை அருணாவின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகையின் கணவர் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை புகாரில் சிக்கியதன் பின்னணி என்ன? கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலையும் அதில் நடித்த நடிகை அருணாவையும் தமிழ் ரசிகர்கள் அவ்வளவு எளிதாக மறந்திருக்க மாட்டார்கள். 80களில் மிகவும் பிரபலமான நடிகையாக வலம் வந்த அருணா தற்போது சென்னை ECRல் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். தொழிலதிபரான இவரது கணவர் வெளிநாடுகளிலிருந்து உடற்பயிற்சி உபகரணங்கள் இறக்குமதி செய்ததில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன? இயக்குனர் பாரதிராஜாவின் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் மின்னிய நட்சத்திரம்தான் நடிகை அருணா. இவர் தமிழில் சிவப்பு மல்லி, முதல் மரியாதை, கரிமேடு கருவாயன், ஆடிவெள்ளி, இதயத்தை திருடாதே உள்ளிட்ட பல படங்களில் நடித்த ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்துள்ளார். 1980களில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர். 10 ஆண்டுகளில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் 80க்கும் மேற்பட்ட படங்களிலும் நடித்திருக்கிறார். பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த போதே சண்டிகரைச் சேர்ந்த தொழிலதிபர் மோகன் குப்தா என்பவரையும் கரம் பிடித்தார். இதை அடுத்து சென்னையில் ECR பகுதியில் குடும்பத்துடன் செட்டில் ஆகிவிட்டார். இவரது கணவர் மோகன் குப்தா அமெரிக்காவில் உள்ள லைஃப் ஃபிட்னஸ் என்ற நிறுவனத்திலிருந்து உடற்பயிற்சி உபகரணங்களை இறக்குமதி செய்யும் டீலராக உள்ளார். இதன் மூலம் இறக்குமதி செய்யப்படும் உபகரணங்களை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் விற்பனை செய்து வருகிறார். மேலும் சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் ரிவோக் என்கிற பெயரில் ஃபிட்னஸ் சென்டர் ஒன்றையும் நடத்துகிறார். இந்த சென்டரில் பிரபல நடிகர்கள் உறுப்பினர்களாகவும் உள்ளனர். இவை மட்டுமின்றி வீடுகளில் உள்கட்டமைப்பு அலங்கார பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனத்தின் உரிமையாளராகவும் மோகன் குப்தா இருந்து வருகிறார். இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து உடற்பயிற்சி உபகரணங்களை இறக்குமதி செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற சந்தேகத்தின் பேரில் அமலாக்கத்துறையினர் மோகன் குப்தாவின் வீட்டில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். காலை 7 மணியளவில் 2 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீலாங்கரை, கபாலீஸ்வரர் நகர் மற்றும் கேசினோ டிரைவ் உள்ளிட்ட பகுதிகளில் மோகன் குப்தாவுக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை நடத்தினர். பிரபல நடிகை அருணாவின் வீட்டில் நடைபெற்ற இந்த திடீர் சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.